பொருளாதார சிக்கல் காரணமாக பாகிஸ்தானின் எதிர்கால தலைமுறையே ஆபத்தில் இருப்பதை அந்நாட்டு ஊடகம் அம்பலப்படுத்தியுள்ளது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக உலக அளவில் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதிலிருந்து உலகம் மீண்டு வந்த நிலையில் உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பமாகி மீண்டும் உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை அதிகரித்தது. அதிலும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இந்த பொருளாதார நெருக்கடியில் அதிகமாக பாதிக்கப்பட்டது. அந்நாட்டில் அடிப்படை உணவு தேவைக்கே தற்போது பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. பல இடங்களில் கோதுமைக்காக பொதுமக்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக்கொள்ளும் மோசமான நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் பாகிஸ்தான் பொருளாதார ஆய்வு 2025-26 என்ற பெயரில் பாகிஸ்தானின் முன்னணி ஊடகமான ஜியோ நியூஸ் வெளியிட்டுள்ள அறிக்கை பாகிஸ்தானின் வறுமை முன் எப்போதும் இல்லாத வகையில் கடுமையாக அதிகரித்துள்ளதை அம்பலப்படுத்தியுள்ளது. அந்த அறிக்கையில் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு குறைந்த நிலையில் பாகிஸ்தான் திவாலாகி வருவதாகவும் வெளிநாட்டில் வசிக்கும் பாகிஸ்தான் குடிமக்கள் அனுப்பும் தொகையை அந்நாட்டை உயிர்ப்போடு வைத்திருப்பதையும் வெளிப்படுத்தியுள்ளது. அதேபோல பாகிஸ்தான் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் 2018-19 ஆண்டில் 21.9% இருந்த தேசிய வறுமை விகிதம் 2024-25 ஆண்டில் 28.9% உயர்ந்துள்ளது. அதோடு கடந்த 5 ஆண்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் தள்ளப்பட்டுள்ள பொதுமக்களின் விகிதம் கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகரித்துள்ளது. அதேபோல பாகிஸ்தான் அரசு கல்விக்கான செலவினங்களை கடுமையாக குறைத்துள்ளதால் ஏழைகளின் அடிப்படை கல்வி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 2025 நிதியாண்டில் கல்விக்கான செலவு 23% குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் எதிர்கால பாகிஸ்தான் தலைமுறையே பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் அந்த அறிக்கை கூறியுள்ளது.